சிலுவை நிழலின் சில நிமிடங்கள் நாட்களும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18 வசனம் இப்படியாக சொல்கிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததியை பூமி எங்கே நான் நினைச்சுக்கிறேன் பரவ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால் ஆபிரகாம்கிட்ட நான் எதையுமே மறைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். சோதம் பட்டணத்தை நான் நினைச்ச போகிறேன், நான் அழிக்க போகிறேன், என்னுடைய கூக்குரல் பெரிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அங்கே யாருக்குன்னே யாரெல்லாம் இருக்கிறா? லோத்து இருக்கிறாங்க. லோத்து அவனுடைய குடும்பங்கள் எல்லாமே இருக்கிறாங்க. உடனே இவர் கேட்குறார், ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, ஒருவேளை 50 நீதிமன்றம் அந்த பட்டணத்தில் இருந்தால் அவர்கள் நிமித்தமாக அந்த பட்டணத்தை ஃபுல்லாக துன்மார்க்கருடைய நீதிமானே அழிச்சிருக்கிறோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, 50 நீதிமானம் தான் நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படி இன்னும் அடியன் பேச துணிந்தேன், ஒரு விஷயம் மாத்திரம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 45 நீதிமன்றங்கள் ஒருவேளை இருந்து அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் 40 நீதிமன்றம் இருந்து அழிச்சிருவோன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நான் அழிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. அடுத்தது 35ங்கிறாரு. அடுத்தது 30 நீதிமான நிமித்தம், அடுத்தது 20 நீதிமன்ற நிமித்தம், அப்புறம் கடைசியாக ஒரு விஷயம் இறங்குன்னு சொல்லிட்டு 10 நீதிமன்றம் இருந்தால் என்னை அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இடத்துல அவர் எப்படி பரிந்து பேசுகிறார் பாருங்கள் ஆபிரகாம். அதே போல் இன்றைக்கும் நம்முடைய நாட்டில் நம்ம எத்தனையோ பயங்கரமான சம்பவம் நடக்குது, ஆண்டுக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது. ஆனாலும் கூட இன்னும் ஏன் இந்த உலகம் அழியாமல் இருக்குது? ஆண்டுடைய வருகையான ரொம்ப ரொம்ப சமீபமாக இருக்குது. எல்லாரும் மனம் திரும்பணும். அந்த கடைசி காலத்தில் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். மனம் திரும்ப ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் என்ன இருக்கானா மிகுந்த சந்தோஷம் உண்டாக்குன்னு கர்த்தர் சொல்கிறார். எனவே எத்தனையோ நீதிமான்கள் இருப்பதனால ஆண்டு பாருங்கள், ஒரு சில காரியங்கள் நடக்கிறதுனால அது நிமித்தமாக ஆண்டு அழிக்காமல் எல்லாருமே எப்படியாவது ரசிக்கப்படணும், எப்படியாவது எல்லாருமே என்ன செய்யணும், மனம் திரும்பணும், எல்லாருமே பரலோகராஜ்யத்துக்கு வரணுங்கிறதுக்காக ஆண்டவர் நம்ம மீது இரக்கமுள்ள தேவனாய் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்றைக்கி ஆபிரகாம் எப்படி பரிந்து பேசினாரோ அதே போல் நம்முடைய கிராமங்களுக்காக, நம்முடைய பட்டணங்களுக்காக, நம்முடைய தாலுகாக்களுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நான் பரிந்து பேசுவோம். ஆண்டவரே, எல்லாரும் ரட்சிங்கப்பா, இதில் நீதிமான் இருக்காங்க, எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாரும் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் பாருங்கள், வெட்டு குத்து கொலை போதையினால எத்தனையோ குடும்பங்கள் அழிது நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் தாமே கிருபையாக இறங்கும்படியாக நம்முடைய தமிழ்நாட்டுக்காக திறப்பில் நிற்போம், இந்திய தேசத்துக்காக திறப்பில் நிற்போம், நம்முடைய குடும்பத்துக்காக கிராமத்துக்காக திறப்பில் நிற்போம். கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.